அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சிக்கன் ஒயிட் குருமா செய்ய போறோம். இந்த சிக்கன் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 500 கிராம், பெரிய வெங்காயம் 3, முந்திரி 10லிருந்து 15, பச்சை மிளகாய் 5, மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 50 எம்.எல், ஃப்ரெஷ் கிரீம் 50 எம்.எல், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வெள்ள குருமா தயாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, அதுல நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், முந்திரி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் மேரினேட் பண்ண போறேன் சிக்கன. இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து சிக்கனும் ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, தயிர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சு, குக்கர் காஞ்சதும் அதுல எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, நான் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்ட மிக்ஸிலேருந்து ஆட் பண்ணி, அதையும் நல்லா வதக்குறேன். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன இதோட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு, தண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர மூடி போட்டு ஒரு 3 விசில் நல்லா வேக விடுங்க. விசில் நின்னதும் 10 மினிட்ஸ் கழிச்சு குக்கர ஓப்பன் பண்ணுங்க. ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி ஒரு பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒயிட் குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த குருமா இடியாப்பம், சப்பாத்தி, நான்க்கு நல்லாருக்கும். நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.